இன்றைய தேவ வார்த்தை வாழ்க்கை பேசும் செய்தி. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பயப்படாதீர்கள். உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமானவர் உங்கள் சாக்குகளில் உங்களுக்கு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 43:23. யோசேப்பின் எகிப்திய வீட்டுக்காரன் இஸ்ரவேல் புத்திரரிடம் கூறிய இந்த ஆழமான வார்த்தைகள் தேவனோடு வாழும் ஒரு வாழ்க்கையின் வல்லமை குறித்து நமக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பார்வையை தருகின்றன. சற்று யோசித்து பாருங்கள். ஒரு எகிப்தியன், அந்நிய தேசத்தை சேர்ந்தவன், வேறு கலாச்சாரத்தை சேர்ந்தவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை குறித்து அறிந்திருக்காதவன், இப்பொழுது அவருடைய ஏற்பாட்டையும் பராமரிப்பையும் குறித்து சாட்சியிடுகிறான். இது எப்படி நடந்தது? யோசேப்பு தேவன் மீது வைத்திருந்த சீரான, அசைக்க முடியாத, தேவனை மகிமைப்படுத்திய வாழ்க்கை மூலம். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான், பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் அவன் தன் விசுவாசத்தில் ஒருபோதும் அசைக்கப்படவில்லை. அவன் எவ்வளவு நேர்மையுடனும் ஞானத்துடனும் தேவ தயவுடனும் வாழ்ந்தான். அவனை சுற்றி இருந்தவர்கள், உடன்படிக்கையின் மக்களாக இல்லாதவர்கள் கூட அவன் மூலம் செயல்படும் தேவனை அங்கீகரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவனுடைய குணம் ஒரு ஜீவனுள்ள பிரசங்கமாக இருந்தது. அவனுடைய செயல்கள் சர்வ வல்லமையுள்ளவருக்கு ஒரு சாட்சியமாக இருந்தன. அவன் தெருமுனைகளில் அனல் பறக்கும் பிரசங்கங்களை செய்யவில்லை. அவன் தேவனுடைய கொள்கைகளுடன் மிகவும் ஒப்புப்போகும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அது மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்தது. இறுதியில் தேவனுடைய உண்மையுள்ளமைக்கு அவர்களின் சாட்சியத்தையும் ஈர்த்தது. இன்று கூட நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசனம் நிரம்பி வழியட்டும். நம்மை சுற்றியுள்ள உலகம், அவரை அறியாதவர்கள் கூட அவருடைய கரத்தின் செயல்களை கண்டு அவருடைய மகிமைக்கு சாட்சியிடுவார்கள். யோசேப்பை போலவே தேவனுடைய ஒளி பிரகாசமாக பிரகாசிக்க நாம் கருவியாக இருக்கட்டும். தனி நபர்களை மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்திற்காக முழு சமூகங்களையும் பாதிக்கட்டும்.